கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லா வல்லாந்தனியேத்து என்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று தருமோ அறியே என் கோவே துன்புமாய வெண்மாய கடந்து வெளிக்கு வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா வாங்கய்யா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா சுகமாக இருக்கும். வாங்க ஐயா. அருட்பெருஞ்சோதி என்ன கேள்வி உங்களுக்கு? வள்ளலார் சிறந்த ஞானி, நிறையா உலகத்துக்கு நிறைய சொல்லியிருக்காரு, எப்படி வாழணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் வள்ளலாரை எதை வச்சு நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற எதை ஆத்தட்டிக்கேட்டாக இப்போ நான் வள்ளலார் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு முழு காரணம் இதுதான். இதனால தான் நான் வள்ளலார் கடைப்பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது என்ன சொல்ல வரீங்க? இந்த வள்ளலார் அவரை கடைப்பிடிக்கணும்னு இல்லை. இப்போ நம்ம அவர் எதனால் கடைப்பிடிக்கணும், நம்மளால் அதனால் என்ன மேம்பாடு, நம்மளுக்கு என்ன ஒரு பயன்கள், அதாவது நம்மளை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது. அதில் நீட்டாக அடிக்கிட்டு போகிறீங்களே. வள்ளலாரை கடைப்பிடிக்கணும், வள்ளலார் வழியை கடைப்பிடிக்கணும். வலை ஏன் கடைப்பிடிக்கணும்? நான் என்ன இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறீங்களா? இல்லை, அது நம்ம வழியில் நம்ம ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். திடீர்னு வள்ளலார் வழியில் நம்ம போனோம்னா என்னென்ன மேம்பாடு, அதாவது நம்ம இதில் என்ன பயன்கள், நம்ம உடம்பா நம்ம ஆத்மாவா எது இதை நோக்கி பயணப்படும் அப்படிங்கிறது. இதோட பொருள் என்னன்னு கேட்குறீங்களா? வள்ளலார் ஏன் கடைப்பிடிக்கணும்னு கேட்குறீங்க? வள்ளலாரை ஏன் கடைப்பிடிக்கணும்? சொல்ல வர்றாரு. வள்ளலாரை ஏன் கடைப்பிடிக்கணும்? வள்ளலாரை ஏன் கடைப்பிடிக்கணும்? நல்ல கேள்வி, செம்ம கேள்வி. சாட்டா முடிச்சிட்டிங்களா? வள்ளலார இறைவன் யாரு? இறைவன் யார்? எல்லாருமே இறைவன் தான், அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இறைவனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆளை நீ காட்டு. இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இறைவனை நான் பார்த்தேன்பா அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் தெரியல. எல்லாம் கடவுளாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கடவுளே பார்த்தது யாரும் இல்லை. நானும் ஒரு 6-7 வருஷமா அந்த முயற்சியில் இருக்கேன். ஆனால் இறைவன் என்கிறது யார்? நம்மளை ஆட்சி செய்கிறவர். நம்மளை ஆட்சி செய்ய தமிழில் கொஞ்சம் பகிரங்கமாக இருக்கும். திருடன் யார்? திருடன் தான். திருட்டு பயல. திருடன் ஏன் பேர் வச்சான்? அடுத்தவன பொருளை அபகரிக்கிறதுனால திருடன். தெரியாமல் அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறது தெரியாமல் எடுத்துக்கிட்டதால திருடன். திருடனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? திருட்டான் ஒரு பொருளை, அந்த திருல உங்களை துப்பு தலங்க முடியல, அந்த திருடனை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவனை கண்டுபிடிக்க நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? போலீஸ் நீங்க. சரி, திருடனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏதாவது ஆதாரம் விட்டுருக்கானா, ஏதாவது அவனை சம்மந்தப்பட்டது, ஏதாவது அந்த திருட்டு சம்மந்த இடத்துல கிடைக்குதான்னு பார்ப்போம், துப்பு தள்ளுவோம். ஏதாவது அது வந்தவன் ஏதோ ஒரு விடாமல் போயிருக்க மாட்டான். அப்போ திருடனை கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சிடலாமா? திருடன் நாங்கள் மறுபடியும் திருடன்லேயே வந்துருக்கேன். ஏன் திருடன்னு அவளுக்கு பேர் வச்சானோ? திருடன் தெரியல. திருன்னா மிஸ்டர், டன்னுனா டான்னா, அது மாதிரியா? இப்படிலாம் கணக்கு பண்ண முடியும். இல்லை, இதுக்கு அறிவுக்கு வேலை.
நல்லவன் இறைவன் எல்லாம் உனக்கு இறைவன் சொன்னால் உனக்கு புரியுது. திருடனை அவனுக்கு புரியல. இறைவனை யாருமே பார்க்கல. ஆனால் இறைவன் சொன்னால் இறைவன் ஏற்றுக்கிறீங்களா? திருடனை யார் அந்த பொருள் என்ன ஏன் தெரிஞ்சிக்கல? திருடுன்னா திருட்டு போய் அதுக்கு சம்மந்தமாக போகிறது தான் அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கோம். உங்ககிட்ட இப்போ வள்ளலார் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? எல்லாம் ஒருத்தவங்க கொள்ளடிச்சிட்டு போயிட்டான், திருண்டு போயிட்டான். என்ன திருவிக்கிட்டு போனவனை கண்டுபிடிச்சிட்டார். யாரு கண்டுபிடிச்சி உங்கள் உலகத்துக்கு சொல்கிறார். இப்போ இறைவன்கிறது இப்போ நீங்கள் நான் இருக்கேன் இருக்கிற கொடுமைக்காரன் அந்த திருடன். ஏன்னா மக்கள் முதல்ல மக்கள் தானே போகும். இப்போ மக்கள் எப்படின்னா வள்ளலார் ஏன் கடைப்பிடிக்கணும் கேள்வி இல்லையா? இது இருக்கட்டும். அப்படியே வள்ளலார் வாழ்வில் நடந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு திரும்பி இந்த திருடன்கிட்ட வர என்ன ஊருக்கு உண்மையை சொல்லணும். நடராஜர் அடுத்த கோவிலுக்கு தகுந்த மாதிரி அங்கே சம உரிமை இல்லை. சிதம்பரத்தில் எல்லா மக்களும் சமமாக இருக்கணும், எல்லா மக்களும் வழிபடணும், எல்லா மக்களும் அந்த அயோக்கியனை பற்றி தெரிஞ்சிக்கணும். சரியா? அதுக்காக ஒரு ஸ்தலம், வழிபாடு தலம், பெரிய கோவில் கட்டுறாரு. 75,000 ரூபாய் பொருள் நிதியோட வடலூரில் அமைக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா இவர் தவத்திலே தியானத்திலே உட்காந்துருவார் வள்ளலார். அங்கே வழிபாடு பண்ணுறவங்களுக்கு சக மனித அங்கே தான் சாதி மதமும் இல்லையா, எல்லா மக்களும் இருக்கும். இவர் வராத காலகட்டத்தில் இந்த உயர்ந்தவரோட அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அங்கேயும் பிரிச்சுட்டாங்க. நான் பிரித்து பார்த்தா இன்னைக்கு இந்த செய்தி கொஞ்ச நாள் கழிச்சு தெரிய வருது ஐயாவுக்கு. இதை பேர் ஐயா சில மக்களை வெளியே நிற்க வச்சிடறாங்க, சில பேர் வழிபாடு பண்ணுறாங்க, இப்படி நடக்கிற சம்பவம் அவருக்கு தெரிய வருது. நான் அதுக்காக பாடுபட்டேன், நாம் எல்லாம் ஒன்றா இருக்கணுங்க தாண்டா பாடுபட்டேன், நான் எதுக்கு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு வெளியே தள்ளிட்டு ஞானசாமி அந்த கோயிலோட சாவியை பூட்டி எடுத்துக்கிட்டு விட்டார். யாரு? இப்போ இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்கள் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் நினச்சது நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணுன்ட்டு, எல்லாம் சமமாக இருக்கணுன்ட்டு நினச்சிட்டு, ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. உங்களுக்கு இது தேவைப்படாது, எனக்கு அதுவே போதும், நீ வராதுன்னு பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு எங்கே வந்துட்டார்? மேட்டுக்கு போ, திரும்பி தவத்துக்கு போயிட்டார். இப்போ இதுக்கு வர இறைவன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு மக்கள்கிட்ட. மக்கள் என்ன பண்ணாங்க? தாம்பூரில் எல்லாமே அட்டுழியம் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, கொலை பண்ணுறது, கற்பழிப்பு. இப்போ ஒழுக்கம் இல்லை. இப்போ உனக்கு என்ன கொடுத்தோம்? புத்தி மோட்சம் இறைவன் பார்க்கணும், என்ன பார்க்கணும், எல்லாமே உனக்கு உரிமை கொடுத்தோம் இல்லையா? இவனை பண்ணுற அட்டுவியத்தை பார்த்து மொத்த சாவியும், மொத்த லாக் சாவியும் இவருக்கு இறைவன் தூக்கிட்டு போயிட்டு லாக் பண்ணிட்டு இவர் ஒழிஞ்சிட்டார். யாரு? இறைவன் மறைஞ்சிட்டார். யாராக இருந்தாலும் இவங்க ஒன்றா வாங்கடா, அப்போ உனக்கு முத்தி மோட்சம் தரேன்ட்டு இவரு. இப்போ இறைவனை பிடிக்கணும். இறைவன் இருக்கிற இடம் தெரிஞ்சே தானே பிடிக்க முடியும். எல்லாம் மொத்த சாவி அந்த திருடி எடுத்துட்டு போயிட்டான். திருடன், மோசமானவன். ஆயிரக்கணக்கில் சேட்டலைட் பிள்ளைகளே கண்டுபிடிச்சிட்டான். இந்த இறைவன்கிற திருடனை கண்டுபிடிக்க முடியல.
பல பேர் செத்தே போயிட்டாங்க இவனை பிடிக்கிற இதுல போய். புரியுதா? இப்போ இவனை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆயிரக்கணக்கு சேட்டலைட் விட்டாச்சு, பிள்ளை கண்டுபிடிச்சா இவனை கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல? அவனை ஏன் பிடிக்க முடியல? ஏன் கஷ்டப்படுறோம்? இவன் வருவானா, இவன் நம்மளை பார்க்குறானான்னு திரும்பி அவனை டார்ச்சர் பண்ணுறது. பிள்ளையா இருந்தாலும் பிடிங்கிறது. நீ அப்புறம் அது பிள்ளைய பிடிங்க நம்மளை பார்க்க மாட்டான்னு உனக்கு அவ்வளோ திரும்ப இன்னும் அவன் மறைஞ்சிக்கிறான். மோசமானவன். பல அவன் ஹிட்லரை பல பேரை கொலை பண்ணா என்ன, இவன் வருஷத்துக்கு பல கோடி கணக்கில் இவன் கொலை பண்ணிட்டு இருக்கான். அந்த திருட, இந்த இறைவன்கிறவன். இந்த திருட்டு போய் நீ எந்த சேட்டலைட்டு விட்டு எங்குமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இவன் இருக்கான். புரியுதா? திருடனை திருடிட்டு போயிட்டான்றீங்க. உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய மகிழ்ச்சி, உன்னுடைய மோட்சம், உன்னுடைய எல்லாரோட திறவுகோல் அவங்ககிட்ட தான் இருக்கு. நீ பணக்காரனா வர திறவுகோல் அவங்ககிட்ட தான் இருக்கு. எல்லாருடைய மரணம், பெருவாழ்வு, எல்லா சாவியும் அவங்ககிட்ட தான் இருக்கு. அவன் நினைச்சா எல்லாம் ஒன்னா இருப்பீங்கன்ட்டு, அப்ப நீங்க இல்ல, எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டு அவன் போயிட்டாங்க. மொத்த சாவி அவன்கிட்ட இருக்கு. நான் துன்பப்படுற சாவி அவன்கிட்ட இருக்கு, இன்பமா இருக்கிற சாவி அவன்கிட்ட இருக்கு, மொத்த சாவி அவன்கிட்ட இருக்கு. மோசமான திட்டம். பல கொலைகளை இவன் கேஸ் இருந்தால் மேல தான் போடணும். மறைஞ்சி இருந்து அத்தனை பேர் கொண்டுகிட்டு இருக்காங்க. மறைஞ்சி இருந்து கொல்றான். நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா அவன் இருக்கிற இடம். அதை நீ கண்டுபிடிச்சு நான் அப்படி வந்த நீ வாடான்னு விளையாட சொல்றது. அந்த திருடனை கண்டுபிடிச்ச ஒரு ஆள். அதுல தமிழ் சித்தர்கள் தான் அந்த திருடனை கண்டுபிடிச்சாங்க. மற்ற யாரும் கண்டுபிடிக்கல. கஷ்டம். 3000 ஆண்டுகளை திருமுறை தேடுறார். 3000 ஆண்டுகள். இவனை எங்க தொடங்குறான், எங்க இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியல. என்ன எல்லாத்தையும் அழுக வைக்கிறது, எல்லாம் மகிழ்ச்சியா வைக்கிறது, நேரம் சந்தோஷம் திருப்பி பிடுங்கிறது, எல்லாமே அவன் தான் பண்றான். ஆனா மறைஞ்சிருக்கான். அதுக்கு தான் அவனுக்கு இறைவனுக்கு பேர் தான் திருடன். எல்லா மகிழ்ச்சி எல்லாத்தையும் அவன் தான் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டு வச்சிட்டான். திருநாவே திருவருப்பா. திருடன்னா நம்ம என்னமோ இது களவாணி பேட்ட திருடன் சொல்றான். திருநாவே 3, திருநாவே இறைவன். திருடன் அவன் ஒரு மோசமான அயோக்கியன். யாருக்கும் புலப்படாது அவ்வளவு சீக்கிரத்துல. ஏன்னா தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. எங்க போய் விளைஞ்சிட்டான். எத்தனை சேட்டலைட் விடுறாங்க, எவ்வளவு பண்றாங்க, கண்டுபிடிக்க முடியல. இவனை முன்னால இங்க கண்டுபிடிக்க முடியாதான்னு உட்காந்துருக்கான் ஒரு இடத்துல. அது எங்க நீ உலகத்துல எந்த மூல போனாலும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல போய் உட்காந்துக்கிட்டான். எங்கேயுமே கிடைக்க மாட்டாரு. எங்கேயும் கிடைக்க மாட்டாரு இறைவன் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கிறானோ. அந்த உதாரணத்தில் இப்போ போலீஸ் வச்சிங்க, ஸ்டேஷனுக்குள்ளே தேட இருக்கான். ஸ்டேஷனுக்குள்ளே வெளியே தேடனா எப்படி அவன் கிடைப்பான்? கமலஹாசன் ஒரு படத்தில் உள்ளே புதைச்சி வச்சுட்டு வெளியே வரும்போது இந்த காவல் நிலையம் தான் எனக்கு தெய்வமாக இருக்கும், அது காப்பாற்றன்ட்டு வராமத்தியா பாபநாசம்.
அப்போது நீ கண்டுபிடிக்க முடியாத எங்கே தேட உலகத்தில், ஆனால் உன்னை தேட மாட்டான், அங்கே உட்காந்துட்டான். தன்னை சேட்டலைட்டு விட்டாலும் எங்கெங்கே நீ தேடுவியா, உன்னை தேடுவியா? மூளையில் போய் உட்காந்துட்டான். இப்போ அந்த திருடனை கண்டுபிடிக்கணும். அதான் மூளையில் போய் உட்காருன்னு சொல்கிறாங்களே. அங்கய்யா மிகப்பெரிய திருடனை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொடுத்தா பத்தியா, ஏதாவது தப்பு பண்ணிட்டு போனான் பத்தியா, தப்பட்டு போகிறதில்ல, இந்த சோறு போகிறதுல ஒரு வேலை. ரெண்டாவது பாட்டு பாடுறதில்ல. பாட்டு பாடினா கொஞ்சம் அசந்துடுவார், வெளியே வந்துடலாம். அவனை பாட்டு பாடி வெளியே எடுத்துடலாம். சோறு போட்டுக்கிட்டே இருந்துச்சு என்றைக்கே ஒரு நாள், ஏன்னா நம்மளால எவன்டா அவன் செய்கிறான்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் வெளியே வர வாய்ப்பு இருக்குது. என்ன எங்கே இருக்கா? மூளையில் இருக்கான். மூளையில் இருக்கா? வாங்க ஐயா உட்காரு, முடிவா. எத்தனை சேட்டலைட் விட்டாலும் எங்கேயே தேட முடியாத, தேட மாட்டேன்னு அவன் முடிச்சுட்டு அவன் உள்ளே போய் உட்காந்து. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அவன் எங்கே போகலாமா, அங்கே பிடிக்கலாமா, அது திருப்பதி போகலாமா, திருவண்ணாமலை போகலாமா, அங்கே மொட்டை அடிக்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாம், பழனி போகலாமா, திருச்செந்தூர் என்ன பண்ணாலும் அவர் கிடைக்க மாட்டார். வாய்ப்பே இல்லை. மதம் மாறி போனாலும் வேலைக்காகாது. ஃபாரின் போனாலும் எங்கே போனாலும் முடியாது. எவனா ஒருத்தர் சொல்லிட்டோம், ஒருத்தர் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டோம், முடியாது. சும்மா வேணா சொல்லிட்டு தெரியல, எவ்வளோ வெறி நான் அவரை அப்போ செஞ்சார் இப்போ செஞ்சார். பல 3000 ஆண்டு கண்டுபிடிக்காத திருமூலருடைய அவன் ஞானி. சொல்லுங்க. முடி பல நீளம், நேகம் பல நீளம் வளர்ந்து கிடக்கு, அவனை பார்த்துடலாங்கிறது இல்லை. வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு பல லட்ச ஆண்டுகள், அவனாலே முடியல. சாதாரண 3 அறிவு, கொஞ்சம் போனால் 4 அறிவு வச்சுக்கிட்டு நான் அவனை பிடிச்சிட்டேன், நான் பார்த்துட்டேன். எப்படி அவன் தான் முடியாதுன்றதுக்காக நீ ஒரு மோசமானவன்ட. மக்கள் முதல்ல மோசமானவன். இவன் முதல்ல ஒழுக்கம் கிடையாது, இவன் ஒற்றுமை இல்லை. வள்ளலார் எப்படி கூட்டிகிட்டு சாவி எடுத்துக்கிட்டு போய் ஒழிச்சிட்டாரோ, அதே மாதிரி மொத்த சாவி எல்லாம் தூக்கிட்டே போயிட்டான். அவர் என்ன நினைச்சாரு, எல்லாம் என்னைக்கு இவன் சமமாகி எல்லா சமத்துக்கு வந்து எல்லாமே ஒன்று நினச்சிக்கிட்டு, எல்லாம் ஒன்று நினச்சிக்கிட்டு வந்து அப்புறமா அவன் இவனை பிடிச்சி இவன் தன்னை எரிஞ்சு அந்த திருடனா இவன் மாதிரி திருடனா பிடிக்கணும். நம்ம திருடனா மாறணும். இவன் எப்படி தூக்கிட்டு போனான் பாரு, இவனா மாறணும். இவனும் திருடனா மாறணும். ஏமாத்தணும். யாரா? இவனை ஏமாத்தி சோறு போடணும். இறக்கிறதுக்கு ஐயா எப்படி இருக்கு நடிக்கிறியா, கோவம் வரும். இவரெல்லாம் எல்லாரும் பயங்கரமா போதும், அடித்தது போதும், இனி அடித்திட வேண்டும் பாரு. புரிஞ்சுதுங்களா? அப்புறம் பட முடியாது இனி துயரம், பட முடியாது அரசே, பட்டதெல்லாம் போதும், பயந்து நிப்பொழுதே கொடுத்த அப்படி சண்டை போட்டு, உன்னோட நான் நல்ல வேண்டாம், நீ முதல்ல எல்லாத்தையும் கொடுறாடி சண்டை போடணும். ஆமா, உன்னை விட நான் நல்லவன், எல்லாத்தையும் எல்லாருடைய வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்ட. அதெல்லாம் கொடுத்து யாரும் எல்லாத்தையும் நான் கொடு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். படைத்தலாம் நான் பார்த்துக்கிறேன், அழித்தலாம் நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கொடுத்து வரும் இல்லையோ, பட முடியாது. இனிமேலாம் ஒன்றுக்கு இன்னுமேலாம் வெயிட் பண்ண முடியாது, இப்பயே கொடு. அப்படி அப்படின்னா அவ்வளோ பெரிய திருடனவன். திருடங்கிற வார்த்தையை நம்ம சொன்னால் என்ன நினைக்கிறோம், மோசமான வார்த்தை நினைக்கிறோம். மிகப்பெரிய திருடன் இறைவன் ஒருத்தன் தான். அவன் எல்லாருடைய வாழ்க்கை மொத்த சாவி அந்த திருடன் மட்டும் தான் இருக்கு.
அதுக்கு ஒரு ரூட் இவர் தன்னை அறிந்து இன்பம் உற வெண்ணிலர். தன்னறிஞ்ச மூளையில் இருக்க அந்த மூளையை பிடிச்சிட்டிங்கன்னா அவனை பிடிச்சிடலாம், கைது பண்ணிடலாம். தூக்கிட்டு கைது பண்ணிட்ட உனக்கு எந்த பேர் போன பொருள் எல்லாம் திரும்பி வந்துடும், எல்லாத்தையும் கொடுத்துருவான். என்னப்பா வேணும் அந்த மோச்சிக்கிட்டு சாவி விட்றான், சரி இருந்தா வச்சுக்கா. அப்புறம் என்ன ஆகணும், மரணமில்லா பெருவாள் கொடு, இந்தா மரணமில்லா பெருவாள் வச்சுக்கிட்டு. அப்புறம் என் உடம்புள்ள தொங்கா மாத்திரா எனக்கு நோயை கூட இந்தா வச்சுக்க. அப்படி கேட்டு கேட்டு அவளை பிடிக்கணும். திருடன் எங்க இருக்கு தெரியாம நீ எந்த சாட்லைட்டு யாரை பிடிச்சாலும் நீ துன்பப்பட்டுக்கிட்டே தான். ஏன்னா அவன் கொடுத்துட்டான், உள்ள உரிமை கொடுத்துட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டான். உங்களுக்கு அது தெரியல. ஏன்னா நீங்கள் அப்படி ஏன்னா முதல்ல வந்து மகாபாரதத்தை வந்து கொஞ்சம் கோப்பை பண்ணிட்டு போயிட்டான். ஏன்னா இந்த ஜாதி மத வார்த்தைகள் எல்லாமே மகாபாரதத்துலேருந்து தான் வருது. மீதி எந்த இதுலேயுமே எந்த நூல் எதுலையும் இப்போ நான் அந்த செய்தி தேடலாம் சொல்கிறேன். இதெல்லாம் நூலை படிச்சுட்டு எங்கேயும் தேடக்கூடாது, எந்த நூல்லையும் கிடையாது. இவன் எங்கே சொல்கிறா பொய் சொல்கிறான்னா இல்லை, இதான் உண்மை. அவர் என்ன சொல்ல நினைக்கிறார், நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இது நூலில் தேடி இது உண்மையை ஆராயலாம் கூடாது, அப்படியே எடுத்துக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே நம்ம சொல்கிறோம். நான் சொல்கிற கருத்துக்கு எல்லாமே எந்த நூல்லையும் கிடையாது. இது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். விட்டு வருமா அன்பாக இருந்தாலும் சரி, திருடனாக இருந்தாலும் சரி, இந்த பிள்ளையாராக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எந்த நூலையும் தேடக்கூடாது. உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் அதை ஆராயணும், நீங்களே அதை ஆராய்ச்சி பண்ணணும். இது உண்மையா இது பொய்யா நூலில் தேடணும், கிடைக்கவே கிடையாது. ஏன்னா இந்த நூலில் கிடையாது. திருடங்கிற வார்த்தை இதுக்கு ஒரு அர்த்தம் எந்த நூல்லையும் கிடையாது. எந்த ஞானியும் சொல்லல, ஓசோ கூட சொல்லல திருட இவன் தான் திருடன்னு. மிகப்பெரிய பேச்சாளர் ஓசோ கூட திருடனுக்கு இவன் தான் திருடன் காட்டி கொடுக்கல. திருடனை காட்டி கொடுத்த உதவி வள்ளலார் தான். மோச்சை விட்டு திருவுக்கு ஜீவகாரணியமே இதை பண்ண அவனை பிடிச்சிடலாம், யாராவது நிலைமைசை ஏற்றிது எனக்கு இதை பண்ண நான் வந்துட்டேன். அவன் என்ன பண்ணானா அவன் வேலையை நீ கொஞ்சமாக செஞ்சாதான் அவன் நம்ம வேலை எவன்டா செய்யறான்னு ரெடி பார்ப்பான். அதை விட்டுட்டு உன் வேலை உன்னுடைய சுயநலம் உன் புள்ள உன் பொண்டாட்டி எது சுத்திட்டு இருக்கோம்னா நீ வாடா வாடா நீ எப்படி பார்த்துக்கிறேன்னு அவன் வச்சுக்க உக்கான மொத்த சாவி அவன்கிட்ட தானே இருக்குது, திருடங்கிட்ட தானே இருக்குது. அவனை வந்து பிடிக்கணும்னா இவரை வழி பண்ணணும். யார? வள்ளலார் வழியே போகணும். வள்ளலார் சொன்னதை கடைப்பிடிக்கணும். இறைவன் யாருன்னு உனக்கு புரிஞ்சிடும். தன்னை தான் அறிய சொல்கிறார். அவர் என்ன கடைப்பிடிங்கிற விஷயத்தை விட தன்னை தான் அறிய சொல்கிறார். என்ன பார்க்காதாடான்னு பல இடத்துல பதிவு பண்ணுறாரு. ஏன்னா இவர் பொன்னார் மாரி உடம்பு நடராஜர் வடிவம் வந்துடுச்சு. இவர் வடிவம் அழகை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ விழுவில் புகைப்படம். ரெண்டாவது சிலையாக செஞ்சு வந்து கொடுக்குறாங்க மண்ணால். தூக்கி போட்டு உடச்சிடுறாரு. ஏன்டா ஒன்றை தேட சொன்னால் ஏன்டா என்னை பார்த்துக்கிட்டு இருக்க, இது பொண்ணால் மாரி மண்ணால் செஞ்சு வச்சுருக்கீங்களா, ஏன் என்னை விட்டுட்டு ஒன்றை தேடுறாமோன்ட்டு அவர் எதுவுமே அவரை புகழ்ச்சிக்கோ அவரை பற்றி நினைக்கிறதுக்கோ அவரை ஃபாலோன்னு சொல்லு. இது கொடுத்துருக்க, இதை நீ பார், இதை கடைப்பிடி, நான் வந்து காப்பாற்றுறேன், நான் வந்து செய்கிறேன், உன்னை டாப்பில் வச்சுருக்கேன்னு எந்த இடத்துலையும் அவர் சொல்லலை. எனக்கு என்ன தகுதி கொடுத்துருக்கு அது உங்ககிட்ட இருக்கடான்ட்டு போயிட்டு அந்த திருடம் உங்ககிட்டே தான் இருக்கும். நீ உலகத்தில் தேடாத கிடைக்க மாட்டான். அந்த திருட்டு ராஸ்கல், அந்த அந்த பருதேசி எல்லாமே அவன்கிட்ட வாங்கிட்டு இருக்கான். பருதேசினா அதுவும் பரம் தேசி நேசிக்கிறது, அது தப்பான வார்த்தை இல்லை, பரத்தை தேசிக்கிறது. அது பல சொற்கள் வந்து நல்லதாக இருக்குது, அதை நம்ம தவறாக எடுத்துக்கிட்டோம். திருடனுங்க எல்லாம் புக்கில் நாவல் எழுதுறாங்க. திருடங்கிற இறைவன் தான். இறைவனுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் அந்த பேருக்கு மதிப்பு இருக்கு, திருடனுக்கும் அதே ரெஸ்பெக்ட் இருக்கு.
நம்ம என்ன நினச்சிட்டோம், இவன் இங்கே ஒரு சின்ன பொருளை தூக்கிட்டு போட திருடாங்கிறான், மிகப்பெரிய கொள்ளைக்காரன் அவன் தான். ஏன்னா நேற்று 2 நாளுமே நம்ம நானே நொந்து போயிட்டேன். இப்போ நம்மளை திருடி வச்சுக்கிட்டு நோக்க அடிக்கிறான்டா, இது எப்படா இழுக்கிறதுன்னு நானே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். மக்களுக்கு அது விதி, நம்ம எவ்வளோ சொல்கிறோம் கேட்க மாட்டுறாங்க. கேட்காது அது அவங்க விதி. என்னை கேளுங்க, ஃபாலோ பண்ணு. நிறைய பேரை நம்ம கூட்டி வச்சு சொல்லி பார்த்துட்டோம். நிறைய பேர் வீட்டுக்கு இது கிளாஸும் எடுத்து பார்த்தோம். வெளிப்படையாக சொல்லணும், வாய்ப்பே இல்லை. அந்த திருடன் நம்ம 7 வருஷமே அந்த திருடனை கண்டுபிடிக்கணும்ல. என்ன இப்போ வாங்க இவங்களே இப்போ எனக்கு வேலையில் வரமாட்டுறாங்க. எப்படி இந்த திருடனை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க? சும்மா இருக்கிறப்ப கண்டுபிடிக்க வேண்டியதான். வேலையெல்லாம் இருக்கிறப்ப எதான் இல்லைங்கிறீங்க, எனக்கு நேரமே இல்லைங்கிறீங்க. எனக்கு புள்ள இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, நான் அங்கே இருக்கு, நான் 12 மணி ஆகணும், ஷிஃப்ட்டு போகணும், இங்கே வரணும். இவ்வளோ வேலையை வச்சுட்டு அந்த திருடனை எப்போ நீங்கள் குறிக்குது? பொதுவான வார்த்தை தான். நாங்கள் 2 பேரும் இருக்க குறிக்குது. இந்த அம்மா பாருங்க நேற்று வரலான்ட்டாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க மட்டும் குறிக்குது. அவங்க சூழ்நிலை என்னவோ அதை அவங்க தப்பா, அதுதான் சொல்றேன். அவங்க சூழ்நிலை நம்ம சொல்லக்கூடாது என்னன்னு. அவங்க கடைபிடிச்சு கண்டுபிடிக்கணும் திருடனை. ஆமா, யாருக்கிட்ட இனி முடியாது. கண்டுபிடிச்சு அவங்க வந்து திறவுகோலை கண்டுபிடிச்சி அவங்க வழியில் ஏறி வரணும். இப்போ நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், அவங்க அதான் சொல்கிறாங்க. முன்னாடி நீ தான்மா திறக்கணும்னு சொல்லிருப்பேன். அது வந்து நீ தான் திறக்கணும், நீ தான் எழுந்திருக்கணும். அந்த கண்புருவை போட்டு அந்த கண்புருவை போட்டு நீ தான் அந்த திறக்கணும். அப்போ அந்த அருளுங்கிற சாவி வேணும், அருளுங்கிற ஜீவகாரணி வேணும். அப்போ அந்த சுத்த உஷ்ணம் வரும். சுத்த உஷ்ணம் வச்சு தான் நீ கண்புருவை போட்டு திறக்கணும். யார் திறப்பா? நானே. இப்போ நம்ம சொல்கிறதால திறந்துட போகுதா? வள்ளலார் இல்லாத இவ்வளோ திருமுறை எழுதி பாடினா வந்துட போகுதா? சுத்த உஷ்ணம் வேணும். மொத்தம் 12 துவாரம் திறக்க தெரியணும். அப்போ தான் கண்புருவை போட்டு இவ்வளோ ஒரு வேலை இருக்குது. இதை விட்டுட்டு வெறும் சட்னி சாம்பார் வைக்கிறதையும் இதை அனுப்புறதையும் இதை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு எப்போ நீங்கள் கண்புருவை போட்டு திறக்க போகிறீங்க? இவன் வேலை போட்டு அப்புறம் பேரனுக்கு வேற வேலை பார்த்து விட்டுருங்க. பிள்ளைக்க பார்த்து விட்டுட்டு அப்புறம் அவன் பேரன் பிள்ளைக்கு இவன் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு காமத்தால ஒரு இன்பத்தால ஒரு குழந்தை வருது. இதோட முடிச்சிக்க வேண்டியதானே? சாந்தி முகத்தை வச்சு போடாங்கிறான். அப்போ ஒரு இன்பத்தால குழந்தை வந்துடுச்சு. சரி, குழந்தையும் வந்து அதை காப்பாற்றி விட்டு வேலையை பார்க்கலாம்ல. இவன் திரும்பி வந்துடணும்ல. அவன் பிள்ளையும் பார்த்துக்கிட்டான். அப்போ நீங்கள் என்னைக்கு திருடன் கண்டுபிடிக்க போறீங்க? மொத்தம் சந்தோஷம் அவன்கிட்ட இருக்கு. இவன் எங்கள் தாத்தா ஒரு 10 ரூபா கொடுத்தப்ப எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவன். தம்பி காசு இல்லைடா. ஐயோ, எங்கள் அந்த தாத்தா தான் நல்லா தருவாருட்டு போகும். அப்போ தூக்கி கிடச்சிடும். பொண்ணு விடுதா தாத்தா 10 ரூபா கொடுத்தா இத்தாண்ட வரும். தாத்தா அப்போ மட்டும் தாத்தா 10 ரூபா கொடுத்தா அந்தாண்ட போவோம். இது என் வேற போல இல்லாட்டி நான் எனக்கு தூக்கமே வராது. அவனை பார்த்ததான் எனக்கு தூக்கம் வரட்டே இல்லைன்னா நாடகம் நடிப்பு. ஆமா, அது ஒரு வாழ்க்கையா? நீ எப்போ அவனை கண்டுபிடிக்க போற? நீ எப்போ பிறப்ப கட் பண்ண போற? சொன்னா கண்டுபிடிப்போம், தேடணும். இனிமேதான் புரிஞ்சுதா? நமக்குள்ள இருக்கிற கடைபிடிக்கணும். திருடனை கண்டுபிடிக்கிறதுக்காகவே கடைபிடிக்கணும். திருடனை கண்டுபிடிப்போம். திருடங்கிற வார்த்தையை தாக்கி கொடுத்ததால அதுக்காக கண்டுபிடிக்கணும். சாதி மதம் பொய்ன்னு சொன்ன வார்த்தையால நீ வளர கடைபிடிக்கணும். மனுஷ பிறப்பு எல்லா ஜீவனும் ஒண்ணு பாராங்கிற அந்த வார்த்தைக்காக அந்த ஆளை கடைபிடிக்கணும். ஏற்றத்தால் வந்து நீ அதுல நீ ஏற முடியாதுன்ட்டு ஒரு வெளியே சொல்றது. வரலன்னாலும் அந்த வர வைக்கிற பாவனையாச்சும் வர வச்சுக்கிட்டாங்கிறது. நடிக்க செய். புரிஞ்சுதா? திருடன் யாரு? திருடனை கண்டுபிடிக்கணும். கொள்ளக்காரன்
கொள்ளைக்காரனா கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சு வச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம எல்லாமே அதை எடுத்து மீட்டு வரணும். துப்பு அந்த தொடங்கணும். என்னென்ன பாதியில் அவன் போனால் அவன் மயங்குவான், என்னென்ன செஞ்சு அவன் செய்வான் கிடைக்கும். அப்போ அந்த இதை பிடிச்சி அவனை கைது பண்ணணும். கைது பண்ணிட்டு அவங்க கொள்ளை அடிச்சதுக்குள்ளே ஒன்று ஒன்றா பிடுங்கணும். புரியுதாண்ணா? சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ டாபிக்கே திருடன். திருடனை கண்டுபிடிக்கணும். திருடன் எங்க இருக்காரு? ஏன்னா திருடனா என்னன்னு தெரியாத வர மக்கள் இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? திருடன் யாரு? கொஞ்சமா திருநா சின்ன திருநா, பெருசா திருநா பெரிய திருநா. மிகப்பெரிய திருடன். தெரியாம கூட்டத்தின் தலைவன். தெரியாமலும் இருக்காங்க. அவன் பாட்டுக்கு திட்டிட்டு தான்